Hi guys, this is Indu and welcome back to my channel. என்னடா மறுபடியும் புக்கெல்லாம் தூக்கிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் வந்து இந்த புக்ஸில் இருந்து ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா மறுபடியும் வந்து குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனாலேயும் நான் நல்லா பண்ணலன்னு எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்தது. அதனால இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதணும்னு ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. எனக்காக நான் எந்த மாதிரி இந்த 3 months வந்து படிக்க போகிறேன்னு நான் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் இந்த மந்தோட எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. September 29 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து September 29 வந்து நடக்க போகுது. ஸோ நமக்கு இப்போ சாலிடாக வந்து ஒரு 3 months கேப் இருக்குது. ஸோ இப்போவுமே வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். சிலபஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100, மேக்ஸ் வந்து 25, ஜென்ரலில் வந்து 75 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாம் மாதிரியே தான். ஜென்ரல் உள்ள கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் குரூப் 4லேருந்து வேரி ஆகும். அதாவது குரூப் 4ல் வந்து SSLC ஸ்டாண்டர்டில் தான் வந்து ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் வந்து இருந்தது. ஆனால் குரூப் 2ல் வந்து SSLC ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் இருக்கும். நான் வந்து கரெக்டாக June 16 அப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தமிழும் மேக்ஸும் தான். ஜென்ரல் கூட நம்ம வந்து லேட்டாக படிச்சுக்கலாம், பட் தமிழும் மேக்ஸும், ஏன்னா தமிழ் வந்து 100 மார்க்ஸில் இருக்கிறதுனால தமிழையும் மேக்ஸையும் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கவர் பண்ணுற மாதிரி தான் என்னோட பிளான் இருக்குது. ஸோ குரூப் 4 படிக்கும்போது என்கிட்ட வந்து 6th to 12th புக்கில் வந்து ஒரு புக்கு கூட என்கிட்ட கிடையாது. நானாக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு ப்ளஸ் இந்த யூடியூப் பார்த்து படித்தது, கூகுள் பார்த்து படித்தது, அப்படி தான் வந்து நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். என்கிட்ட வந்து புக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த சோர்ஸும் வந்து என்கிட்ட இல்லை. அதனால நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக்ஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து இந்த TN டெக்ஸ்ட் புக்ஸ் தான். இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா புக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 6th புக்கில் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வந்து 6th தமிழ் புக் தான். ஸோ இதில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஸோ 3யுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளில் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணி முடிக்கணும், அந்த மாதிரி நான் வந்து டார்கெட் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து June 16 இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த புக்கெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணது வந்து June 19 தான். ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதிலிருந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா இந்த 6th புக்கோட இந்த 3 டேர்மையும் பேஸ் பண்ணி தான் இருந்தது. இதுல இருந்து எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தான் வந்து ரொம்ப ஷார்ட்கட் ஆக்கி நோட்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நான் படித்து இந்த 3 டேஸாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அதை படிச்சுட்டு இந்த புக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் அந்த நோட்ஸை பார்த்து படித்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸையும் வந்து நான் எழுதியும் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்டயும் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து கிடைக்காம அந்த மாதிரி சோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி வந்து நான் ஃபோனை ப்ரிஃபர் பண்ணாமல் லேப்டாப்பில் தான் ஃபுல்லாகவே வந்து படிக்க போகிறேன். நமக்கு ஸ்க்ரீனும் வந்து பெருசாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. டக்குன்னு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த யூடியூப் சேனல் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருந்த நோட்ஸில் வந்து தமிழ் மட்டும் தான் இருந்தது, பட் அதில் வந்து இலக்கணம் இல்லை. நான் இந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது தான் இடையில வந்து இலக்கணம் இருக்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த புக்கை ரீட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜுக்கு கீழேயுமே வந்து பொருளும் அதோட அர்த்தமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழுக்காக இப்போ ப்ரிஃபர் பண்ணுற சேனல் வந்து மின்னல் வேக கணிதம். இந்த சேனல்ல இருந்து நிறைய நோட்ஸ் வந்து தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இந்த சேனல் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ எல்லா சேனல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்காமல் ஏதாவது ஒரு சேனலை சாலிடாக சூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இந்த மின்னல் வேக கணிதத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பாலிட்டி, INM, அதுக்கெல்லாம் வந்து இந்த குருநாத் IAS அகாடமியோட சேனல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கும் தமிழில் வந்து ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு நோட்ஸ் வேணும்னா இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து மின்னல் வேக கணிதத்தில் உள்ள நோட்ஸ் எல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணலாம். அதை படிச்சுட்டு நீங்கள் புக்கை பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு சாப்டர் கொடுக்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி ஆன்லைன் சேனல்ஸ்லாம் வந்து நம்பி நம்ம வந்து எப்படி இறங்க முடியும்னு. பட் இப்போ நம்ம கிளாஸ் போகாமல் படிக்கிறோம், நமக்கு ஒரு சோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, ஒரு ஹெல்ப் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1 hourக்குள்ளேயே தமிழை முடிச்சதுனால நெக்ஸ்ட் வந்து மேக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருக்க டாபிக் வந்து விகிதமும் விகிதாச்சாரம், அந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்காங்க.
சேம் தமிழை மாதிரியே வந்து இதுலயும் அவங்க டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு அதுக்காக ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன மாதிரி வீட்டில இருந்து படிக்கிறவங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனலோட சப்போர்ட்ல தான் படிக்கிறாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இந்த மந்த்துக்குள்ள தமிழை வந்து முடிக்கணும்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால இந்த நோட்ஸையும் இந்த புக்கையும் கம்பேர் பண்ணி நான் வந்து 6th to 12th புக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். தமிழ் இல்லாதவங்க இங்கிலீஷ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் தமிழ் மீடியம் படித்ததுனால எனக்கு தமிழ் வந்து கம்ஃபர்டபுள். ப்ளஸ் குரூப் 4க்கு நம்ம தமிழ் அதிகமாக படித்ததுனால நான் வந்து தமிழ் தான் இதில் வந்து சூஸ் பண்ண போகிறேன். தமிழை விட இங்கிலீஷ் வந்து இன்னும் ஈஸி. ஸோ கிராமர்லாம் இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். பட் நான் வந்து தமிழ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ இல்லை நான் வந்து ஏதாச்சும் லிங்க் வேணும்னாலோ ஏதாவது நோட்ஸ் வேணும்னாலோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். That's all about this video. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.